உலகிலே மிகவும் குறுகலான நதி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த நதியோட அகலம் ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் அதோட நீளமும் ரொம்ப ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடிய நதி இந்த உலகத்துல எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த உலகத்திலே மிகவும் குறுகலான நதியை பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தின் மிக குறுகலான நதி எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு, அதோட நிகழம் என்ன, அகலம் என்ன, ஆழம் என்னன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நதி அப்படின்னு நம்ம சொன்னாலே உண்மையாவே ஒரு நாட்டின் முதுகெலும்பா இருக்கக்கூடியது, ஒரு நாட்டின் முதுகெலும்பா செயல்படக்கூடியது, ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய நதி தான். ஸோ நதி அதிகப்படியா இருந்தாலும் அந்த நாடு செழிப்பா இருக்கும், விவசாயம் அதிகப்படியா இருக்கும். ஸோ மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நதிகள் மத்தியில ஒவ்வொரு நாட்டிலும் ஏகப்பட்ட நதிகள் இருக்கு. சில நாடுகள் நதிகளே இல்லாத நாடுகளும் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நதிகள்ல இந்த உலகத்திலேயே இந்த ஒரு நதி தான் மிகவும் குறுகலான நதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நதியை பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது அப்படின்ற விஷயத்த அந்த அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த நதியை ஒரே தாண்டல், அதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கால்வாயை தாண்டுவோம் இல்லைங்களா, அது போல நம்மளால தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாவல நம்மளால பெரியவங்களால அந்த நதியை ஈஸியா தாண்டிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகவும் குறுகலான நதி தான் இந்த நதியை சொல்றாங்க. ஆனாலும் இந்த நதி பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வருடந்தோறும் இந்த நதியை நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த நதியில தண்ணி போய்கிட்டே தான் இருக்கு. அதாவது செயற்கையா இல்லாம இயற்கையான ஒரு நீரூற்றா இந்த நதி எப்படி தோன்றி கடல்ல போய் கலக்குதோ அதே போல இந்த நதியும் ஒரு இடத்துல தோன்றி இன்னொரு இடத்துல போயிட்டு சென்றடையுதுன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அந்த நதி பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த நதி பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, ஏன்னா ஒரே கதையா விட்டுட்டு இருக்க, ஒரு தாண்டுற அளவுக்கு நதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த விஷயம்லா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா படிக்கும் போது எனக்கும் நம்பிக்கை ஏற்படல. ஆனாலும் இந்த நதி இருக்கிறது இந்த உலகத்துல உண்மையான விஷயமா பார்க்கப்படுது. உலகத்தின் மிக குறுகலான நதியாகவும் இந்த நதி தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த நதி பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இன்றைய வரைக்கும் இந்த நதியை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த நதியை மக்கள் கடந்துகிட்டு தான் இருக்காங்க. வடக்கு சீனாவில் இருக்கக்கூடிய மங்கோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில தான் ஹுவாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதி இருக்கு. இந்த நதி பாத்தீங்கன்னா ஒரே தாண்டல்ல நம்மளால தாண்டிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நதிக்கு இன்னொரு செல்ல பெயர் இருக்கு, புத்தக நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புக்கை ஒரு சின்ன பையன் கிராஸ் பண்ணும்போது, ஒரு பூர்வீக கதையா சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன பையன் கிராஸ் பண்ணும்போது தவறி அந்த நதியில விழுந்துட்டான். ஸோ அந்த புக்கை வச்சு அந்த புக்கை நதி மேல வச்சு அது மேல நடந்து கூட போயிட முடியும். ஸோ நம்மளை போல சின்ன எறும்புகள் வந்தா நம்ம ஊர்ல சின்ன சின்ன கட்டுக்கதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ எறும்புகள் கிராஸ் பண்றது ஒரு புக்கை வச்சுட்டா கூட போதும், எறும்பு இந்த நதியில இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த நதியோட மொத்த நிகழம், அகலம், இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த நதியோட நீளமானது பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். ஸோ 17 கிலோமீட்டருக்கு இந்த நதி லென்த் அதிகமா இருக்கு. ஸோ இதனோட சராசரி அகலம் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டர். அதாவது ரொம்ப குறுகலான பகுதி பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அகலமா இருக்கும். ரொம்ப அதிகம் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட ஆழம் பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கும் குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆழம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நதியோட நீளம் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டருக்கு இந்த நதி போகுது. ஆனா இதோட அகலம் பாத்தீங்கன்னா வெறும் 15 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஒரு பெரிய ஸ்கேல் வச்சீங்கன்னா போதும், அந்த அகலத்துக்கு தான் அகலம் இருக்கும். இந்த விஷயம்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உண்மையாவே இதை அந்த ஆர்டிக்கல்ல படிக்கும் போது ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். நீங்க டவுட்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த நதியை பத்தின முழு டீட்டெயில், முழு தகவல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நதியை இருக்கிறத கண்டுபிடிச்சு இந்த நதியை இன்று வரைக்கும் தண்ணி வற்றாம போயிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஹுவாலை போன்ற நதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு மேல புங்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோங்கர் புல்வெளி வழியா இந்த நதி போயிட்டு இருக்கு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்ல இருந்து தான் இந்த நதி உருவாகிட்டு இருக்கு. ஸோ நிலத்தடி நீர் பாத்தீங்கன்னா இந்த கால்வாய், அதாவது இந்த நதி வழியா சென்று ஒரு பெரிய ஏரியில கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலாய் நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியில தான் பாத்தீங்கன்னா இந்த நதியோட ஆரம்பத்துல இருந்து இந்த 17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணு தலாய் நூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏரியில பாத்தீங்கன்னா இந்த நீர் கலக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நீரூற்று இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த உலகத்திலே நாம பாக்குற, நமக்கு தெரிஞ்ச உண்மையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பா ஒரு வியப்பானதாவே இருக்கும். ஏன்னா நம்பக்கூடிய விதத்துல கண்டிப்பா இருக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் படிக்கும் போது எனக்கும் நம்பல. ஸோ இதோட விளக்கத்தை நான் கூகுள்ல போய் இன்னும் தேடி பார்க்கும்போது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிசயமும் காது. கண்டிப்பா இந்த பதிவை நம்ம பதிவேற்றம் பண்ணணும். நம்மளுடைய புது வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த ஒரு தகவல் தெரியணும்.
இந்த உலகத்திலே மிக குறுகலான நதி, வெறும் 15 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட நதி, ஒரு தாண்டல தாண்டக்கூடிய ஒரு நதி இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு நாங்க மேக் பண்ணோம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் இது போன்ற அதிசயமான அற்புதமான தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.